குடியரசு தின விழாவில் 3வது வரிசையில் அமர வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகைப்படத்தை பகிர்ந்து கேள்விகளை எழுப்பி கண்டனம் தெரிவிக்கும் காங்கிரஸ். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் 3வது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதை மத்திய அரசு திட்டமிட்டு செய்த அவமதிப்பு என கூறி காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது. நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நெறிமுறைப்படி மத்திய அமைச்சர்களுடன் முன்வரிசையில் இருக்கை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதனை மீறி 3வது வரிசைக்கு மாற்றியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டிலும் பலருக்கு முதல் வரிசையில் இருக்கை வழங்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏன் 3வது வரிசை ஒதுக்கப்பட்டது என காங்கிரஸ் கேள்விகளை எழுப்பி வருகின்றது. 3வது வரிசையில் ராகுல் காந்தி அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட காங்கிரஸ் இது மரபு மீறல் என குற்றம் சாட்டியுள்ளது. மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் 2014ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பின் போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எல்.கே. அத்வானிக்கு முன்வரிசையில் இருக்கை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அந்த புகைப்படத்தையும் காங்கிரஸ் பகிர்ந்துள்ளது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் இது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மனநிலையை காட்டுகிறது எனவும் 2014 வரை எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்போதும் முன்வரிசையில் தான் அமர்ந்திருந்தனர் என்றும் குடியரசு தினத்தன்று எதிர்க்கட்சி தலைவர்களை அவமதிப்பது மிக தாழ்ந்த அரசியல் எனவும் தெரிவித்துள்ளார்.